ஆட்டு கறியை வச்சு மட்டன் தோசை மாசா சமைக்கிறோம், மனமா ருசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய், அரிஞ்ச வெங்காயம், நறுக்கிற நாட்டு தக்காளி, பசுமையான பச்சை மிளகா, ஹெல்த்தியான ஆட்டுக்கறி, அரைச்ச இஞ்சி பூண்டு, மட்டன் மசாலா, கரம் மசாலா, உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், பச்சை தண்ணி, பிளாக்கான பெப்பரை, இன்னும் தட்டிடுறா வைக்கலாம். நீ சாப்பிட்டு முடிச்சு. மட்டன் கறி தோசை பார்த்தீங்கன்னா சிக்கன் போடாமல் இன்றைக்கி வந்து மட்டனில் செஞ்சோம். அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு. பசங்களாம் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டானுங்க. ஆளுக்கு ஒரு தோசை தான் பத்துச்சு. அதனால் இவன் கொஞ்சம் பத்தலன்னு கொஞ்சம் சீனா, ஆனால் அவனுக்கு கொடுக்கல. நானே தான் சாப்பிட்டேன் ஒரு தோசையும். அந்தளவுக்கு அருமையாக டேஸ்ட் இருந்துச்சு. எல்லோரும் மறக்காத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லி விட்ருங்க. மாறி வேறு கொஞ்சம் கரண்டி கலர்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அவனுக்கு ஒரு நேரம் கேளுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மட்டன் கறி தோசை தான் செஞ்சோம். பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டானுங்க. அதில் போட்ட ஒவ்வொரு பொருளுமே அதுக்கேற்ற டேஸ்ட் கொடுத்து பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. வேறு லெவலாக இருந்துச்சுன்னு விட்டான்.
மட்டன் கறி தோசை வந்து நல்லா இருந்துச்சு. அதில் போட்ட முட்டை தோசை ஊற்றி அதில் முட்டை போட்டு கறி போட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. மட்டன் கறி தோசை அருமையாக இருந்துச்சு, டேஸ்ட் இருந்துச்சு. மட்டன் கறி தோசை அருமையாக இருந்துச்சு, டேஸ்ட் இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டை பார்த்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீட்டையும் அரிசி மாவு இருக்கும். அந்த அரிசி மாவு வச்சு வேலை பண்ணி பாருங்கள் கறி தோசை. அதுவும் மட்டனாக இருக்கு, இன்னும் வேலை டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் மெசேஜ் போடுங்க. நீங்கள் செஞ்ச மட்டன் கறி தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு தோசை கல் மேலே மாவை ஊற்றி அதுக்கு மேலே குழம்பு ஊற்றி பிரட்டிட்டு அதுக்கு மேலே முட்டை உடச்சி ஊற்றி அதுக்கு மேலே அவங்க செஞ்சு வச்சுருந்த ஆட்டு கறியில் இருந்த அந்த கறிங்களை எடுத்து போட்டு திருப்பி போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மட்டன் கறி தோசை வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. அதில் போட்ட வெங்காயம், தக்காளி, மாவு, முட்டை, அதுக்கப்புறம் மட்டன் கறி எல்லாமே போட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. அவ்வளோதான். ஒரு கிண்ணம் நிறைய மாவு எடுத்து ஒரு தோசை கடாயில் ஊற்றி முட்டை உடைச்சி ஊற்றி அந்த மட்டன் கிரேவி ஊற்றி மட்டனையும் போட்டு ஒரு சூப்பரான மட்டன் தோசை அருமையாக இருந்தது. வேறு லெவல். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கறி தோசை சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். லைக்கும் ஷேரும் பண்ணுறேங்க. அப்படியே தோசையை பற்றி ஏதாவது சொல்கிறான். கொடுத்தாங்களா இல்லையா தோசை? கொடுத்தாங்களே அதை பற்றி ஏதாவது 2 வார்த்தை. அதை எப்படி செஞ்சோம் அதை பற்றி ஏதாவது 2 வார்த்தை. மட்டன் கறி தோசை டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.